சேலம் மாவட்டம் பொன்னம்மாபேட்டை அருகே முதியவரின் வீட்டிலிருந்து கரும்புகை வெளியேறுவதை கண்ட பொதுமக்கள் வீட்டின் தாழ்பாலை உடைத்து உள்ளே சென்றபோது முதியவர் கட்டிலில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ந்து போயினர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிலம்பரசன். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் ஆசினி. சேலத்தில் பாதி எரிந்த நிலையில் முதியவர் சடலமாக மீட்கப்பட்டு காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வெளிப்பக்கம் தாளிட்டவாறு கதவு இருந்ததால் யாராவது எரித்து கொலை செய்துவிட்டு எரித்துவிட்டு சென்றனர் என்ற கோணத்தில் தற்போது காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் பொன்னம்மாபேட்டை கிள்ளை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் வழக்கறிஞர். இவருடைய தந்தை ராமசாமி கிள்ளை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் அருகில் இருந்த வீட்டில் இருந்தவர்கள் இன்று அதிகாலை ஒரு அந்த தீய வாடையும் அதே போன்று புகையும் வந்ததால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அந்த வீட்டை திறந்து பார்த்தபோது உள்ளே எரிந்த நிலையில் சடலமாக ராமசாமி கிடந்தார். உடனடியாக எரிந்த நிலையில் கிடந்த சடலத்தை மீட்டு காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வெளிப்பக்கம் தாளிட்டவாறு இருந்து உள்ளே எரிந்த நிலையில் சடலமாக ராமசாமி இருந்ததால் ஏறேனும் அவரை கொலை செய்துவிட்டு எரித்து சென்றனர் என்ற கோணத்தில் தற்போது காவல்துறையினர் அந்த பகுதிக்கு யார் வந்து சென்றனர் என்பது குறித்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் முதியவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.